நட்பு டீ கடை. நட்பு டீ கடைன்னு ஒன்றும் இல்லைங்க. நம்ம டீ கடைக்கு போவோமே, அங்கே நடக்கிற சம்பவம் என்னன்றதை சொல்கிறேன். அதை கேட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு காலையில் என் ஃப்ரெண்டு வந்து டீ கடையில் கூப்பிடலாமான்னு நான் யோசித்தேன். சரி கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணலான்னு நினைக்கும் போது அவன் எனக்கு கால் பண்ணிட்டான். சரி அப்போ தான் பண்ண நினைக்கிறேன். சரி டக்குன்னு கழுவிட்டு கூப்பிடணும். சரி இங்கேருந்து எல்லாம் முடிச்சுட்டு டீ கடைக்கு போயிட்டேன். டீ கடைக்கு போனேன். டீ வண்டி ஸ்டாண்டை போட்டு நிறுத்தி உக்காந்துமே டீ வந்துச்சு கைக்கு. சரி நானும் டீயை குடிச்சிட்ட அப்புறம் தான் இப்போ விஷயமே இங்கே தான் இருக்குது. அம்மா போதே ஏதோ அவன் கூட பேசலாங்க. அவன் என்ன பண்ணான், வேலைக்கு தானே டீ குடிச்சதுமே கிளம்பணும். சரி கிளம்பணும், சும்மா கிளம்புனா பரவாயில்ல. ரோட்டில் தெரிஞ்சவனை கூப்பிட்டு அவனுக்கு டீ வாங்கி கொடுத்து, வேற இல்லை எனக்கும் தெரிஞ்சவனா டீ வாங்கி கொடுத்துட்டான். சரி பில்லு கொடுத்துருவோம் அப்படியே நைஸாக நோந்துடலான்னு சொல்லி வண்டி சாவியோட ஆன் பண்ணி வச்சிட்டேன். கரெக்டாக வந்து வண்டி சாவியை ஆஃப் பண்ணிட்டான். அடடா என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தான். சரி அவன் பாதி பில் நம்ம பாதி பில் கட்டிடலாம். அவன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா 0 போச்சா. பெட்ரோல் வச்சுங்கிற காசே 100 ரூபா தான். இப்போ அதுவும் போச்சா பில்லு. சரி ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு 55 ரூபா ஆகும். காஃபி ஒருத்தான் குடிக்குவான். சரி எல்லாம் சேர்ந்து 55 ரூபா ஆகுதுன்னு சொல்லி பில்லு கட்டிடலான்னு போகிறேன். டீ கடைக்காரண்ணா 95 ரூபா சொல்கிறேன். என்ன நான் சொல்றீங்கன்னு கேட்டா, ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுங்க. இப்ப இருக்கிறதுக்கே காசுல சரி 50 ரூபாய்க்காவது பெட்ரோல் போட்டு போலான்னு நினைச்சேன். இப்ப அந்த காசு இல்லை. சரி பில்ல கட் பண்ணிட்டு கிளம்பான்னு திரும்பி பார்த்தா அவன் எனக்கு முன்னாடி கிளம்பிட்டான். உங்களுக்கு இந்த மாதிரி நாடுகள் சொல்லுங்க. இங்க 100 ரூபாய் போச்சு. வேற ஒன்றும் இல்லை. அப்படியே சோப் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்து தள்ளி நிறுத்திட்டு வேலையை பார்த்துட்டேன். அதுதான் சொல்றது, நீங்களும் டீ கடைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு கையில ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்க. அவங்க வச்சுருப்பாங்க, வாங்கி தரவெல்லாம் போவீங்க. 10 ரூபா தான் டீ. நீங்க பிஸ்கெட் கூட சாப்பிட மாட்டீங்க. ஆனா 100 ரூபா பில் கட்டணுமீங்க. நீங்க அந்த நிலைமை எனக்கு ஆச்சு. உங்களுக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கோ கையில ஒரு 10 ரூபா வச்சுக்கிறது நல்லது. நீங்க டீ குடிக்கணும்னு நினைச்சா வீட்டுல கூட கடையில பக்கத்துல பால் பாக்கெட் வாங்கி விட்டு ஊற்றி குடிச்சுக்கோங்க. ஃப்ரெண்டை மட்டும் கூட்டின்னு போயிடாதீங்க.